திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய. இப்பதிவில் விரண்மிண்ட நாயனாரை பற்றி அறிவோம். எந்த சிவாலயங்களுக்கு சென்றாலும் முதலில் சிவனடியார்களை வணங்கிய பிறகு முழு மூர்த்தியான சுவாமியை வணங்கும் வழக்கம் கொண்டிருந்தார். இவ்வாறு செல்லும் பொழுது திருவாரூர் அடைந்து அங்கு தேவாசிரியன் என்னும் அடியார் மண்டபத்தினுள் சென்று அடியார்களை கண்டு தரிசனம் செய்த பிறகு திருமூலட்டானம் சென்று புற்றிடங்கொண்ட நாதரை தரிசித்து மகிழ்ந்திருக்கும் வேளையில் நம்பி ஆரூரன் திருவாரூர் தியாகேசப் பெருமானை தரிசிக்கச் செல்லும் பொழுது அடியார்கள் கூட்டம் மிகுதியாக இருப்பதைக் கண்டு இவர்களுடன் நான் சேருவது என்னாலோ என்று மனதில் நினைத்து கொண்டே திருக்கோயிலுக்குள் சென்று சிவபெருமானை கண்டு மகிழ்ந்தார். அடியாரை வணங்காது சென்ற நம்பி ஆரூரானை கண்டதும் விரண்மிண்ட நாயனார் கோபம் கொண்டார். அடியாரை காணாது சென்ற உம்மோடும் உமக்கு தரிசனம் தந்தொருளிய சிவபெருமானோடும் இனி நான் பேச மாட்டேன் என்று விரண்மிண்ட நாயனார் கூறினார். இதை கேட்ட நம்பி ஆரூராரும் திகைத்து நின்றார். உடனே தியாகேசப் பெருமான் எழுந்தருளி அடியாரோடும் யாம் உளோம் என்று அசிரீரியாக மொழிந்தார். நம்பி ஆரூராருக்கு திருத்தொண்டர் தொகையை பாட தில்லை வாழ அந்தன தம் அடியார்க்கும் அடியேன் என்ற முதலடியை எடுத்து கொடுத்தார். இத்திருப்பதிகமே நமக்கு 63 நாயன்மார்களை பற்றி விளக்கிய பாடல்களாகும். எனவே திருத்தொண்டர் தொகையை பாட காரணமாயிருந்த விரண்மிண்ட நாயனார் சிறிது காலம் திருவாரூர் வாழ்ந்து சிவகணங்களுக்கு நாயகராக விளங்கி சிவபதம் அடைந்தார். விரண்மிண்ட நாயனார் அடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.